கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நீதிமான் தள்ளாட விடமாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். நீதிமான் தள்ளாட விடமாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். கர்த்தர் மேல் பாரத்தை எல்லாரும் நல்ல பலத்தோடு ஆவியில் உற்சாகம் உள்ளவர்களாய், ஆண்டவரே நாங்கள் இதை குறித்து நாங்கள் கலங்க மாட்டோம். அதிசயம் செய்வார். அவரே உன்னை நம்மை காக்கும் தேவனவர், நம்மை காக்கும் தேவனவர், நமது நிழலாய் இருக்கின்றவர். நம்மை காக்கும் தேவனவர், நமது நிழலாய் இருக்கின்றவர். கர்த்தர் மேல் பாரத்தை கலங்கி தவிக்க வேண்டாம். அவரே நம்மை ஆதரிக்கிற ஆண்டவர், அதிசயம் செய்வார். அவரே நம்மை வாழ்வை கர்த்தருக்கு நாம் ஒப்புக் கொடுப்போம். வாழ்வை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுப்போம். அவரே எல்லாம் வாய்க்க செய்வார். வாழ்வை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுப்போம். அவரே எல்லாம் வாய்க்க செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை கலங்கி தவிக்காதே. அவரே நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். அவரே உன்னை, அவரே நம்மை ஆதரிக்கிற ஆண்டவர். அவரே நம்மை, அவரே நம்மை அதிசயம் செய்வார். எல்லாரும் நாம் ஜெபம் பண்ண ஆரம்பிப்போமா? எல்லாரும் வாய்களை திறந்து, கர்த்தாவே உண்மையிலே எங்களுடைய பாரத்தை எல்லாம் நாங்கள் வைத்து விடுகிறோம். எங்கள் வாழ்வில் இருக்கிற கேள்விக்குறிகளுக்கெல்லாம் பதில் தருகிறவர் இயேசு ஒருவரே. எங்கள் விண்ணப்பங்களை உமக்கு நேராக நாங்கள் ஏறெடுக்கிறோம் என்று சர்வ வல்லமையுள்ள தெய்வத்துக்கு நேராக நம்முடைய வேண்டுதல்களை, நம்முடைய ஜெபங்களை, நம்முடைய விண்ணப்பங்களை நாம் இப்பொழுது தெரியப்படுத்துவோம். யாரும் மௌனமாக இருக்க வேண்டாம். ஓரிரு நிமிடங்கள் அல்ல சத்தத்தை உயர்த்தி, இயேசுவே எங்கள் ஜெபத்திற்கு பதில் தருகிறவரே, உம்முடைய பரிசுத்த சன்னிதானத்திலிருந்து, கர்த்தர் வாசம் பண்ணுகிற இடத்திலிருந்து, எங்கள் தேவன் எங்களுக்கு பிரசன்னமாய் எங்களுக்கு தரிசனமான இடத்திலிருந்து நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். உம்மை நாங்கள் ஆண்டவரே அண்டி வந்திருக்கிறோம். உம் சமூகத்திலிருந்து நாங்கள் அற்புதங்களை எதிர்பார்த்து வந்திருக்கிறோம். இப்பொழுது எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக, விடுவிப்பீராக, பலப்படுத்துவீராக, கிருபை தருவீராக. நீதிமானை தள்ளாட விடாத தெய்வனே, எங்களை நீர் ஒருபோது தள்ளாட விட மாட்டி. எங்களை பலப்படுத்துகிற தேவனே, எங்களை தள்ளாட விட மாட்டி. எங்கள் வாழ்வை உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாய் இருக்கிறோம். அவரே எங்களை ஆதரிப்பா. ஹல்லேலூயா. நாங்கள் கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாய் இருக்கிறதுனால் கர்த்தரே எங்கள் தேவைகளை சந்திப்பா. அவரே காரியங்களை வாய்க்க பண்ணுவா. நான் செய்கிறதெல்லாம் என் தேவனால் வாய்க்கும். நான் எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் என் தேவனை ஆசீர்வதிப்பா. அதற்குரிய பிரதிபலனை நான் பார்ப்பேன். என் கர்த்தரை எனக்கு முன்பதாய் நிறுத்தி இருக்கிறதுனா நான் அசைக்கப்படுவதில்லை. ஜெபிங்க, கூப்பிடுங்க, அப்பான்னு கூப்பிடுங்க. அப்பா, எங்க ஒவ்வொருடைய வாழ்க்கைக்குள்ளும் தனித்தனியாய் பெயர் பெயராய் ஆசீர்வாதங்களை அருளுகிற தேவனே, நாங்கள் செய்கிற வேலைகளுடைய ஆசீர்வாதங்கள் வரட்டும். எங்க குடும்பத்தின் மேல் உம்முடைய நன்மைகள் வரட்டும். எங்கள் பொருளாதார ஆசீர்வாதங்கள் மேல் உம்முடைய கரம் நீட்டப்படட்டும். எங்கள் பொருளாதாரத்தின் மேல் உம்முடைய நன்மை வருவதாக. சத்துருவால் ஏற்படுகிற தடைகள், மனுஷனால் ஏற்படுகிற தடைகள், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், எந்த ஒரு தீய கிரியைகளாக இருந்தாலும் தீமையானவருடைய அம்புகள் எங்கள் மேல் வராதபடி அவைகளை வழிவிலக போக பண்ணுவீராக. அவைகள் தெரித்து போக பண்ணுவீராக.
எங்கள் கர்த்தர்கள் பட்சமாய் எங்களுக்கு துணையாய் இருப்பதினால் இந்த வருஷம் கர்த்தர்களுக்கு தந்த வார்த்தைகளின் பிரகாரமாகவே நாங்கள் எல்லாவற்றிலும் ஜெயம் எடுக்க எங்கள் கர்த்தர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று வாஞ்சிக்கிறவர்கள் 2 கரத்தை தலைக்கு மேல உயர்த்தி தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் நம்முடைய ஒவ்வொரு ஜெபத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறார். நீங்க உங்க குடும்பத்துக்காக, உங்க பிள்ளைகளுக்காக ஜெபித்த ஜெபத்தை கர்த்தர் கவனிக்கிறார். உங்கள் வேண்டுதலின் சத்தம் தேவ சமூகத்தை எட்டினது. இந்த நாள் வரையிலும் சமயம் வரையிலும் நாம் வாழ்ந்திருப்பது நம்முடைய பலன் அல்ல, நம்முடைய பராக்கிரமம் அல்ல. ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்திலே தாழ்த்தி ஆண்டவரேன்னு கூப்பிடுறதுனால அந்த தெய்வம் நமக்கு பதில் தருகிறார். அவர் நம் விண்ணப்பத்தை கேட்கிறார். நம்முடைய அருகாமையிலே வந்து நமக்கு உதவி செய்கிறார். அதனால தான் நாம் இன்னைக்கு பிழைத்திருக்கிறோம். அதனால தான் நாம் இன்னைக்கு வாழ்ந்திருக்கிறோம். அதனால தான் தேவன் தருகிற அற்புதங்களை நாம் அனுபவிக்கிறோம். 2 கரத்தை உயர்த்தி அப்பான்னு கூப்பிடுங்க. அப்பா, இன்னும் அந்த கிருபை எங்களுக்கு தேவை ஆண்டவரே. இன்னும் அந்த பலன்களுக்கு தேவை ஆண்டவரே. எங்க வாழ்க்கையில எந்தெந்த இடத்துல எத்தனை தடைகள் இருக்கிறதோ அத்தனையும் எங்க தேவர்களுக்கு இப்பொழுது உடைத்து போட்டு அவைகளை எங்களுக்கு சாதகமாய் மாற்றி தந்ததினால் நன்றின்னு சொல்லுங்க. நெடுநாட்களாய் பல தடைகள் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கலாம். ஜெய கிறிஸ்து நமக்கு முன்பதாய் சென்று அந்த தடைகளை உடைத்தறிந்ததினால் நல்ல ஸ்தோத்திரத்தோடு கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? எல்லாரும் எழுந்து நின்று வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான், வாழ்ந்தாலும் உம்மோடுதான். உங்க சத்தம் உயரட்டுமே. மரித்தாலும் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், நேசிக்கிறேன். வாழ்ந்தாலும் கரத்தை உயர்த்தி அர்ப்பணிப்பின் எண்ணத்தோடு, அர்ப்பணிப்பின் உணர்வோடு வாழ்ந்தால் மேலிருக்கிறவர்கள் கூட எங்களோடு இணைந்து சந்தோஷமாய் கர்த்தருடைய நாமத்தை நாம் ஆராதித்து உயர்த்த முடியும். ஆத்தும பாரம் தாருமையா, அபிஷேகத்தால் என்னை நிரப்புமையா. உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு. நீ பிறரையும் ஆயத்தப்படுத்து என்று சொன்னாரே. ஆத்தும பாரம் வாழ்ந்தாலும் உம்மோடுதான். ஆண்டவரே, நாங்கள் பிறரை ஆயத்தப்படுத்து அந்த ஆத்தும பாரத்தை எங்களுக்கு தாங்கப்பா. எத்தனை பேர் கேட்கிறீங்க? வாழ்ந்தாலும் உம்மோடுதான், உம்மை போல் என்னை மாற்றும் ஆண்டவரே. உம்மை போல் என்னை மாற்றுமையா, உமக்காக என்னையே தந்தே. நீங்கள் சேர்ந்து சொல்றீங்க உண்மையா? யாரும் மௌனமாக இருக்க வேண்டாம். கேளுங்க. உம்மை போல எங்களை மாற்றும் அந்த பரிசுத்தத்தை எங்களுக்கு தார், அந்த சிந்தை எங்களுக்கு தார். வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். வாழ்ந்தாலும் உம்மோடுதான். 2 கரத்தை உயர்த்தி இறுதியாக அல்லேலூயா
கடந்த வாரம் முழுவதும் கர்த்தர் நமக்கு தந்த ஆசீர்வாதங்களுக்காக, அவர் நமக்கு தந்த பாதுகாப்புக்காக இரு கரம் உயர்த்தி கர்த்தரை நம்ம எல்லாரும் சேர்ந்து ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம்னு சொன்னாலே உங்க சத்தம் உயரணும். அப்போதான் ஆண்டவர் அதை அங்கீகரித்து மனதார செலுத்தப்படுகிற ஆராதனை ஏற்றுக்கொள்கிறார். கட்டாயத்தினால செலுத்தப்படுகிற ஆராதனை எந்த பிரயோஜனமும் இல்லை. இந்த வாரம் முழுவதும் நாம் செய்கிற வேலைகளை எல்லாம் கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். படிப்பு நிமித்தம், வேலை நிமித்தம் வெளி ஊர்களிலும் வெளிநாடுகளிலும் இருக்கிற நம்முடைய குடும்பங்களுக்கு நல்ல பாதுகாப்பை கர்த்தர் தரும்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சொந்தமான வீடு இல்லாதவர்களுக்கு ஆண்டவர் இந்த வருஷத்தில் ஒரு சொந்த வீட்டை கொடுக்கும்படி 2 கரம் உயர்த்தி கர்த்தரை நாம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சபையின் மூலமாக நாம் செய்கிற எல்லா ஊழியங்களை ஆண்டவர் பொறுப்படுத்திக் கொள்ளும்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். விபத்துகளாலோ, கொள்ளை நோய்களாலோ, கொடிய வியாதிகளாலோ, இயற்கை சீற்றங்களாலோ நம்முடைய குடும்பங்களில் யாருக்கும் அகால மரணம் வந்து விடாதபடி கர்த்தர் உன்னதமானுடைய மறைவுக்குள்ளே நம்மை வைத்து பொதிந்து பாதுகாத்துக் கொள்ளும்படி 2 கரத்தை உயர்த்தி அப்பான்னு கூப்பிடுங்க. அப்பா, இந்த கொடிய உலகத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்கு பார்த்தாலும் விபத்துகள், கொடிய வியாதிகள், கொள்ளை நோய்கள், இயற்கை சீற்றங்கள், அழிவுகள், மரண ஓலங்கள் எங்கு பார்த்தாலும் கேட்டுக்கொண்டிருக்கிறது. அவைகள் நடுவிலும் நாங்கள் சுகபத்திரமாய் வாழ்ந்து நீடிய நாட்களை பெற்று சந்தோஷமாய் ஜீவித்திருக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கர்த்தர் கேட்டதற்காக உமக்கு நாங்கள் கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். தொடர்ந்து கேட்க போகிற வார்த்தையின் வழியாக எங்களோடு பேசு. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.